நார்மலாவே வந்து நில வழியாவும் போயிருப்பாங்க, கடல் வழியாவும் போயிருப்பாங்க. இந்த ஒட்டகம் இருக்கு அப்படிங்கறதுனால, ஒட்டகம் இருக்க இடத்துக்கு குறிப்பா போயிருக்காங்கனால கடல் வழியா போயிருப்பாங்க. ஏன்னா ஆப்பிரிக்கால மேல் லேயர்ல இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா நில வழியா வந்திருக்கலாம். இது வந்து கீழே இருக்கும் இந்த ஒட்டக இருக்க ஏரியா. அப்ப வந்து கடல் வழியா போய் டேரக்டா அங்க போற மாதிரி இருந்திருக்கும். ஸோ கடல் வழியா போறப்ப அவங்க யானையவே வந்து கொண்டு போயிருக்காங்க. அப்ப வந்து எந்த அளவுக்கு நம்ம முற்போக்கா இருந்திருக்கும். இப்போ வந்து அந்த கோயில்ல வந்து 7 குதிரை இருக்கும். இப்ப நீங்க யாராவது வச்சிருக்கீங்களா? எல்லா வீட்லயும் வந்து ஒரு சில வீட்டுல வந்து 7 குதிரை மாட்டி வச்சிருப்பாங்க. மாட்டினா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அந்த கோயில் வந்து அந்த ஆக்சுவலா அது ஒரு தேர் மாதிரி கட்டியிருப்பாங்க. சன்னுக்கு வந்து ஒரு தேர் கட்டுறாங்க. அந்த தேரை சுத்தி இந்த ஸ்டாச்சு எல்லாம் இருக்கும். அந்த தேர் 7 கட்டி 7 குதிரைங்க இருக்கு. ஸோ அப்ப அந்த 7 குதிரை வந்து இவங்க வந்து இப்ப எப்படின்னா இந்த வீல வந்து 24 ஹவர்ஸ்க்கு மென்ஷன் பண்றாங்க. இந்த சன் உதிக்கிறது மறைகிறது இதை வந்து ஃபிளவர்ஸ் பேஸ்டா மென்ஷன் பண்றாங்க. நைட் டைம்ஸ்க்கும் நிறைய வீல் இருக்கு, அதுல டைம் பார்க்கலாம். மேபி அதுனா எக்ஸாக்டா இல்லை, ஆனா பார்க்கலாம், நம்ம ரிசர்ச் பண்ணாதான் தெரியும். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த 7 குதிரைகள் வந்து 7 நாட்களை குறிக்குதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. ஸோ அப்போ வந்து எல்லாம் ரிசர்ச் பண்றப்ப 7 நாட்கள் குறிக்குது. ஏன்னா லீப் இயர் வருது, பிப்ரவரியில வீக்ல 1 டே கம்மி ஆகுதுங்கிறப்போ இது வந்து எக்ஸாக்டா இருக்காது. அப்ப என்னன்னு யோசிக்கும் போது அந்த குதிரைங்களுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, வர்ணங்கள் இருக்கு ஒவ்வொரு குதிரைக்கும். ஸோ அப்ப அதை பார்க்கும்போது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ரெயின்போ கலர்ஸ். ஆக்சுவலா ஒரு பிரிசம்ல வந்து ஒரு லைட் அடிக்கிறோம்னா அந்த லைட் வந்து அடிச்சு 7 கலர்ஸா ஸ்ப்ரெட் ஆகும். சன்ல இருந்து 7 கலர்ஸ் தான் நம்மளுக்கு வருது. ஸோ இது வந்து சூரிய டெம்பிள், அந்த தேரை வந்து எடுத்துட்டு வராங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து 7 கலர்ல இந்த ஒளி வந்து வருது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படியே. ஸோ இந்த பிரிசம் வந்து இப்ப கண்டுபிடிச்சதா சொல்லப்பட்டது, அதை நம்ம கண்டுபிடிக்கல. ஆனா இந்த கோயில் அப்ப வந்து என்ன மென்ஷன் பண்ணுது, அப்ப எப்படி இதை சூட்டுறாங்க, இதை ஏன் மறைச்சு வைக்கிறாங்க. அதே மாதிரியே வந்து அப்பயே வந்து இந்த சிலைகள்லாம் உடைக்கப்பட்டிருக்கு, சேதப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அப்ப இதை மறைச்சு அவங்கள இந்த நாலேஜ் எடுத்து நாங்க பண்ணோங்கிறத காட்டிக்கணுங்கிறதுக்காக தானே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோயில் வந்து ஒரு கலை பொக்கிஷம். இந்த மாதிரி நிறைய கோயில் இருக்கு, நிறைய கோயில்ல பல பல விஷயங்கள் இருக்கு. இப்போ நம்ம வந்து அட்வான்ஸ்டா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம். இதை விட எவ்வளவோ அட்வான்ஸ்டான பல டெக்னாலஜிஸ் இருக்கு, யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதெல்லாம் இன்னும் கண்டுபிடிக்க முடியல யாருனாலையும். ஸோ இப்ப தமிழை பத்தி பேசுற யார் வேணா இருக்கட்டும், இந்த பாரிசாலன் இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க நாலேஜுக்கு கூட வந்து இது வந்து எட்ட மாட்டேங்குது. ஏன்னா வந்து ஒரு ஒரு டெக்னாலஜிஸுமே, கார் இருக்கு சிற்பத்துல, பிளைட் இருக்கு, பிளைங் சாசர், யூஎஃப்ஓ, நம்ம வந்து பறக்கும் தட்ட அன்ஐடென்டிஃபைட் ஆப்ஜெக்ட்னு சொல்றோம். அந்த யூஎஃப்ஓவே கோயிலோட இதுல இருக்கு, பெயிண்டிங்ல இருக்கு, சிற்பத்துல இருக்கு. ஸோ இன்னைக்கு யூஸ் பண்ற மிசைல்ஸ் இருக்கு, ராக்கெட் இருக்கு, பேன்சர் இருக்கு, அயன்மேனோட கோர் ரியாக்டர் இருக்கு, இத்தனை விஷயங்களும் சித்தரிக்கப்பட்டிருக்கு. எல்லாமே